ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ட்ரிஃப்ட் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். நம்மளோட வயல் பக்கம் வந்து ட்ரிஃப்ட்ஸு பிளான்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். தேவையில் வந்து ஃபண்ணுக்கு பஞ்சமே இருக்காது. ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் நம்ம வந்து கலெக்ட் பண்ண போயிட்டுருக்கோம். அதுக்கிட்ட வந்து ட்ரிஃப்ட் வச்சுருந்தோம். அந்த ட்ரிஃப்ட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். நம்மளோட ஃப்ரெண்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்காக எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம பிளான்ஸ் எடுக்கலாம் தான் வந்தோமே. ஆனால் வந்து நாங்கள் இப்போ ட்ரிஃப்ட் தான் முக்கால்வாசி எடுத்துகிட்ருக்கோம். பிளான்ஸ் வந்து பாத்திரம் மட்டும் தான் வரும். ஏன்னா எந்த பிளான்ஸுமே நல்லாவே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நிறைய ட்ரிஃப்ட்ஸும் கிடக்கு. செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அப்புறமேட்டு பிளான்ட் லாஸ்ட்டாக எடுத்து முடிவு பண்ணியிருக்கோம். எக்கச்சக்க ட்ரிஃப்ட்ஸ் நீங்கள் கடையிலே வாங்க வேணாம். இந்த மாதிரி இயற்கையாக வந்து எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கினா 100 ரூபா 300 ரூபாம்பாங்க. இயற்கையாக எடுத்தால் நம்மளே சாண்ட் பேப்பர் கொஞ்சம் வச்சு தேய்ச்சி அழகாக்கிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமாக இங்கே இருக்குது. இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ஸ் கலெக்ட் பண்ண போயிட்டுருக்கோம். நிறையா பிளான்ஸ் பார்த்து வச்சிட்டோன்னு இன்றைக்கி வந்து அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறது தான். பிளான்ஸில் நிறையா வந்து நம்ம வந்து கிளாஸ் டேங்க் ஒன்று செட் பண்ணலான்னு வந்து முடிவு பண்ணி அதுக்காக ட்ரிஃப்ட் பிளான்ட்ஸ் இதெல்லாம் வந்து எடுக்க வந்திருக்கோம். அதை எடுத்து நம்ம இயற்கையான ஒரு டேங்க் ரெடி பண்ண போகிறோம். கிளாஸ் டேங்க் வந்து நான் இன்னும் வாங்கலை. வாங்கிட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் வந்து வீடியோலாம் நான் போடுறேன், பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரிங் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வந்து நம்ம பிளான்ஸை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கெல்லாம் நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து நம்மளால் டபுள் வைக்க முடியாது. கிளாஸ் டேங்கில் இதுலேயுமே வைக்க முடியாது. நாக்கோடையை பிடிச்சிக்கிட்டு மொத்தம் பிளட் வார்ம்ஸ் போடுன்ட்டான்டா. இது வந்து நம்மளோட ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிச்சான். இது வந்து நேற்றே நம்ம செலக்ட் பண்ணி வச்சது தான். இதெல்லாம் நமக்கு ஃப்ரெண்டுக்கு பிடிச்சின்னு சொல்லி இங்கே பாருங்க எவ்வளோ பேர் ரெட்டு சீட்டு வரான்னு. மீனாக போயிடுச்சு. இதை எப்படி மீன் பிடிக்கும்? ஐயோ ஐயோ போச்சே, கீழே போட்டான். போயிடுச்சா? ஓடிடுச்சு. பாருங்க மீனை பிடிச்சி தண்ணி ரசிக்கு போட்டான். சரி பரவாயில்ல, அடுத்த மீன் பிடிச்சிக்கலாம், கவலைப்படாது. கட்டு நீ இப்போ நீங்கள் போய் பிடிங்க. பார்த்தீங்கன்னா அது ஏதோ மீனை பிடிக்கிறான். என்ன மீன் பிடி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மாட்டிக்கிச்சே மாட்டிக்கிச்சே. தண்ணி மல்றா கொட்டாவில்ல லைட்டா சும்மா நல்ல தண்ணி மல்லு. இந்த மீனை வர கலரா இருக்கு. எங்க மீனை பாருங்க. இங்க இல்லை ஜீப்ரா கிராஸா? ஏ பார்த்து கீழே கீழே விட்டுறாத. ஏ பாய் சரி வேணாம் விடு, நான் விட்றேன். இது வேற மீன்டா. தண்ணியில் விட்டு காமிங்கடா. அவ்வளோதான்டா. மீன்ல கொஞ்சம் கண்ட மீன்லாம் இல்லடா. இப்படி அசிங்கப்படுத்திட்டேன். மீனே காணோம். செம்மையா இருக்குங்க மீன். மீன் வந்து தெருளுக்கு வந்துட்டு என்னதான் பிடிச்சிருந்தீங்க பாருங்க. மீன் வந்து கேமராவில் தெரியவே மாட்டேங்கிறா. கொஞ்சம் கூட தெரியல மீன். சும்மா வலைய விட்டு பிடிக்கிறதுக்குலாம் நல்ல நல்ல மீன்லாம் மாட்டுது. ரெண்டாவது மீன் அதே மாதிரியே இருக்குடா. இதை புறா கீழே ஊத்துற போது. என்னடா சொல்ற? சாக்கோட மீன் பிடிக்கிறோம். ஜிலேபியா குளத்து பீட்டாடா. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? பயங்கர குளத்து பீட்டா எடுத்துட்டோம். வெளியே கூட 5000 ரூபா அடிச்சுடா. எனக்கு என்னடா பூச்சி இது? அது வந்து ஏதோ விஷ பூச்சி மாதிரி இருக்கு. சாக்கோட பூச்சி. குளத்துக்கு கீழே கீழே விட்டுறாத நீ, நானே பிடிக்கிறேன். விடு. பயங்கரமா பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு புட்டே மீன்லாம் மாட்டுது. நான் வளர்ப்பேன். நானும் வளர்க்க மாட்டேன். வீட்டில் திட்டங்க.
நான் மீன்லாம் பிடிச்சி முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய மீன் பிடிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன். மீன் பிடிக்கணுன்னா இங்கே வரல. நாங்கள் ட்ரிஃப்ட் விட்டோம், பிளான்ஸ் வந்து எடுக்கணும் வந்தோம். ஆனால் சும்மா வலைய விட்டு ஆட்டினதுக்கு 5 மீன் மாட்டுது. நமக்கு வந்து லக்கு கொட்டுது. ஆனால் நம்ம ட்ரிஃப்ட் விட்டு வலைக்கு எடுக்கல, பிளான்ஸ் சுத்தமாக எடுக்கவே இல்லை. அடுத்த வீடியோவில் ஏதாவது எடுப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நல்லா டெய்லிக்கும் வாட்ச் பண்ண முடியும். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ், எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ இதோட முடிச்சிருக்கலாம். பாய் கைஸ்.